அவங்களுக்கு கரெக்ட்டான வேலைக்கு வந்திருக்கீங்க. அப்படியே இருங்க. ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ஜாலியா தான் இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியா எவ்வளோ அழகா இருக்கு. நானே இப்ப காலேஜ் போயிட்டு வந்த மாரி ஃபீல் இருக்கு எனக்கு. நல்லா நெறைய கத்துக்குவீங்க அங்க இருங்க. கொஞ்ச நாள் இருந்தா கொஞ்சம் கத்துக்கலாம். முன்னெல்லாம் நாங்க பக்கத்து வீட்டுக்கு போறதா இருந்தா கூட எங்க அம்மாட்ட சொல்ட்டு போவோம். அது கொஞ்ச நேரம் காணோம். அப்ப அவ்வளோ நேரம் அந்த வீட்ல விளையாடிட்டு இருப்போம் முத்தத்துல. எங்க அம்மா தேட மாட்டாங்க. அந்த போய் ஒரு 2 நிமிஷத்துல எப்படி தெரியும்னே தெரியல. வருவேன், "எங்க போன?" அப்படி கேட்பாங்க. "ஏம்மா, பக்கத்து வீட்டு பாட்டி கேட்டாங்கம்மா. கொட்டப்பாக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்கம்மா. அதான் என்ட்ட சொல்ட்டு போனியா?" அப்படி கேட்பாங்க. "ஏம்மா பாட்டி தானம்மா, இந்தாதாம்மா இருக்கு கட. 2 நிமிஷத்துல போயிட்டு வந்துருவேன்." அதுக்குள்ள அவ்ளோ கேள்வி கேட்பாங்க. இப்ப உள்ள பிள்ளைங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலும் சொல்றதில்ல. நிலவன் ஷாம்ப்ரோ டாஸ்மாக் குடி குடிய கெடுக்கும் தெரிந்தே குடிக்கிறாங்க. ம். கவர்மெண்ட்டும் அந்த மாரி இடம் குடுக்குது. என்ன பண்றது? அதான் அவரு சொன்னாரே அன்புராஜன் ப்ரோ. அடுத்தவங்கள குறை சொல்லவே கூடாது. எவனாலும் என்னன்னாலும் நடத்திக்கிட்டும். நம்ம எதுக்கு அத போய் புடிச்சு தொங்கணும்? சாமியார் சொன்ன மாரி. தூண நீங்க தானே புடிச்சிருக்கீங்க. நீங்க தானே விடணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எதுக்கு அந்த டாஸ்மாக் கடைக்கு போணும்? காசு சம்பாத்தியம் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணத ஒரு நாள் ஃபுல்லா உழைச்சாலும் ரூ. 1000 கிடைக்காது. ஆ அந்த ரூ. 500 போய் அவன்ட்ட போய் குடுத்து, அத குடிச்சு உடம்புக்கு கேடு. நிலவன் ஒர்க்குக்கு விசுவாசம் இல்லக்கா. அப்புறம் ஷாம் ப்ரோ சிகரெட்டு ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் ஆஃப் த ஹெல்த். எல்லாம் அதிலேயே போட்டிருக்குது. இன்ஜூரியஸ் ஆஃப் ஹெல்த்ன்ட்டு. ஆனா அதத்தான் முதல்ல வாங்கி நம்ம பண்றோம். நிலவன் ஈவினிங் லைவ் பண்ணுங்கக்கா. 8 மணி போல பண்றேன். வந்து சொல்லுங்க. ஓகே. இப்ப கிளம்பட்டுமா? எல்லாருக்கும். நான் ஏதாவது மனசு புண்படும்படியா பேசிட்டா? கரெக்ட்டா தானே பேசினேன். அந்த காலம்லாம் திரும்பி வந்தா நல்லா தான் இருக்கும். தனி மனித ஒழுக்கம் இல்லை என்றால் இப்படித்தான் நடக்கும் சிஸ்டர். அதுக்கு தான் ப்ரே பண்ணுங்க. ச கோயிலுக்கு போங்க. விசுவாசிகளா இருங்க. நம்பிக்கை வைங்க. எதுலயாவது ஒரு இதுல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு நல்ல வழியில கான்சன்ட்ரேட் பண்ணா எல்லாம் நல்லது நடக்கும். நமக்கு எதுக்கு வம்புன்னு. ஓ! ஓகே, ஓகே. அதுதான். எப்பவுமே உங்க கேரக்டர் அதுதானே. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம் அப்படின்னு. சூப்பர் நிலவன். சூப்பர். நல்லா இருக்கு காலேஜு. அவங்க துப்புரவு பணியாளர்களே எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரு ஜீப்பு, அந்த குப்பைய அள்ளிட்டு போறதுக்குலாம் உள்ள ஜீப்பு. அதிலேயே ஜிம் இருக்கு. பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு இருக்கு. எல்லாமே இருக்கு. நிலவன் பிக்சர் மட்டும் பார்த்தேன். என்ன பிக்சரு? நிலவன் இங்க ஒர்க் பண்றவங்க பேசிப்பாங்க. அத வச்சு தெரிஞ்சுப்பேன். ஓகே, ஓகே, ஓகே. ஷாம் ப்ரோ எல்லா இடத்திலும் பாவம் இருக்கு. நாம தான் ஒழுங்கா இருக்கணும். ஆமா ஷாம் ப்ரோ. ஷாம் ப்ரோ சிரிக்கிறீங்க. அன்புராஜன் இளங்கன்று பயம் அறியாது பழமொழி சொல்லுவாங்களே அக்கா. அதே போல தான் இப்போ உள்ள இளைஞர்கள் பிரச்சனை வராத வரைக்கும் நல்லதுதான். பிரச்சனை வரும்போது தான் அவர்களுக்கு சீரியஸ்னஸ் தெரியும் அக்கா. ம். அதாவது மரம் ஏறலாம். இளங்கன்று பயம் அறியாதுன்னா, மரம் ஏறலாம், இது ஏறலாம். நான் மலையவே ஏறுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னது அது? அது திமிரு தானே அது. மரத்துலேருந்து விழுந்தா ஒண்ணும் ஆகாது. மலை மேல நின்னு விழுந்தா என்ன ஆகும்? சொல்லுங்க பாப்போம். முன்னெல்லாம் எதுவுமே தெரியாது. தாய் தகப்பனார் சொல்றது, பெரியவங்க சொல்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். இப்ப டிவி இருக்கு, ஃபோன் இருக்கு, எவ்ளோ நியூஸ் தெரியுது. அப்படின்னு அவேர்னஸ் இல்லன்னா நம்ம என்ன முட்டாள் தானே!
அறிவு இருக்கிறவங்க அத ஃபாலோ பண்ணுவாங்க.